शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शुद्धैराप्नोति देवत्वं निषिद्धैर्नारकीं गतिं उभाभ्यां पुण्यपापाभ्यां मानुष्यं लभते अवश. இதெல்லாம் ஆயிட்டா யோகத்தை அனிஷித்தத்வாத் அகிருஷ்ணேபி விஹிதத்வாத். ஆமாம், யோகத்தை அனிஷித்தத்வாத் அகிருஷ்ணத்வேபி விஹிதத்வாத் சுக்லத்வம் இது சேத் நைவம் அகாமியத்வாபிப்ராயேண அசுக்லத்வாபிதான. अतः अशुक्लकृष्णे पुण्ये प्रवृत्तिर्योगिनः अपेक्षिता. अशुक्लकृष्णे पुण्ये प्रवृत्तिर्योगिनः अपेक्षिता. शुक्लकृष्णे गतिष्येते जगतशास्त्रते मतेन. शुक्लकर्मத்தினால வரக்கூடிய கதி, கிருஷ்ண கர்மத்தினால வரக்கூடிய கதி. சுக்லகர்மா கிருஷ்ண கர்மம் அப்படிலாம் வச்சிருக்கு இல்லையா? இது ரெண்டும் புண்ணியமா இருக்கு. புண்ணியம்னா புண்ணியம்ங்கிறத ஒரு வார்த்தை, அத எப்படி சொல்றது, விகிதமா இருந்தா புண்ணியம் சொல்லலாம், விகித கர்மமா இருந்தா புண்ணியம் சொல்லலாம். ஆனா விகிதம் ரெண்டு விதமா இருக்கு. ஒரு சொர்க்காதி பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் காமியம். காமியமும் நித்தியமும் விகிதம் தானே. அதுல காமியத்துல பிரவர்த்தி வரக்கூடாது, நித்தியத்துல பிரவர்த்தி வரணும். ரெண்டும் சேர்த்து விகிதம் சொல்றது. அப்போ அசுக்ல கிருஷ்ணம்னால் காமியமும் நிஷித்தமும் இல்லாமல் வேற எது இருக்கோ, நிச்சயமா எது இருக்கோ அது துரித நாசத்துக்காக பண்ணிதான் ஆகணும். அது யோகிகளும் பண்ண வேண்டியதுதான். இப்போ முமுட்சுவா இருந்தாலும் அந்த சந்நியாசம் வாங்கிக்கிற வரைக்கும், ஆதனிக உச்ச சம்பத்தி வர வரைக்கும் நித்தியத்தை பண்ணிடணும். நித்திய கர்மாக்களை சித்தசுத்தியர்த்தம் கர்த்தவியம் யோகினோபி அபேட்சிதாக சொல்லிட்டாரு. யோகினோப்பி அனேன நியாயேன யசோசிதம் புண்ணியாத்மகு முதிதாம் பாவயித்வா புண்ணியேஷ்வேவ பிரவர்த்தேரன் இது சேத் பிரவர்த்தந்தாம் நாம. இப்போ யோகசாஸ்திரத்தில் என்ன உபாயமா சொன்னது? புண்ணியாத்மாக்களை பார்த்தால் அந்த முதிதத்தை பாவிக்கணும். அதனால என்ன பிரயோஜனம் கேட்டா அந்த பிரவൃத்தி வரும்னு சொன்னாங்க. இப்போ யோகிகள் இந்த மாதிரி புண்ணியாத்மாக்களை பார்த்துங்க முதிதத்தை பாவனை பண்றதா இருந்தால் அவளுக்கும் அந்த புண்ணியத்துல பிரவൃத்தி வருமே ஒரு ஆபத்து. அதனால என்ன பிரவர்த்தம் தான் நாம ஏ மைத்ரியாதி சித்தம் பிரசாதயந்தி தேசாமேவ யோகித்வா. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, முமுட்சுவா இருந்தா காமியத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இப்போ புண்ணியாத்மாக்களை பார்த்து முதிதத்தை பாவிச்ச அந்த பிரேரணையினால சித்த பிரசாதத்தை அடையிறதா இருந்தால் அதனால ஒன்றும் தோஷம் கிடையாது. அது அப்படிதான் இருக்கான். அதனால புண்ணியேஷ்வேவ பிரவர்த்தேரன் சேத் பிரவர்த்தந்தாம் நாம. பிரவர்த்திக்கட்டும், தாராளமா பிரவர்த்திக்கட்டும். ஏ மைத்ரியாதி சித்தம் பிரசாதயந்தி தேசாமேவ யோகித்வா. மைத்ரியாதிகள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால சித்த பிரசாதனம், சித்தத்துல மாலின்யம், சித்தம் எப்படி இருக்கணும்னு கேட்டா நம்ம பிரசன்னமா இருக்கணும். பிரசன்னமா இருக்கணும், விக்ஷேபம் இல்லாமல் இருக்கணும். அது எல்லாருக்கும் தேவையா இருக்கு இல்லையா? அப்ப அதுக்காக எது யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதெல்லாம் பரிபாலனம் பண்ணலாம். ஒரு யோகியா இருந்தாலும் பண்ண வேண்டியதுதான். தேசாமேவ யோகித்வா. மைத்ரியாதி சதுஷ்டயம் உபலட்சணம். மைத்ரியாதி சதுஷ்டயம் உபலட்சணம். மைத்ரியாதி சதுஷ்டயம் எங்க இருக்க? மைத்ரி கருணா முதிதம் உபேட்சா. மைத்ரி கருணா முதிதோபேட்சானாம் சுக துக்க புண்ணியா புண்ணிய விஷயானாம் பாவனாத சித்த பிரசாதனம். யோக சூத்திரம். மைத்ரி கருணா முதிதம் உபேட்சா 4 இருக்கு இல்லையா? இது 4 மட்டும் இல்ல, இது உபலட்சணம். உபலட்சணம் இன்னும் பல இது சொல்ல வேண்டியதா இருக்கு. இது 4 தான் போட்டிருக்க. சூத்திரக்காரர் 4 தான் சொல்றார். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமோ எதெல்லாமோ அதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதான். அதனால உபலட்சணம் என்ன? பல
இது சங்கிரகம் பண்றதுக்காக சிலர் சொல்றது, இன்னும் பலது வாங்கிக்க வேண்டியதுதான். அதனால சொன்ன பதத்தை எடுத்துட்ட வச்சுட்ட அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். அது வச்சுட்டு 4 சொல்றது. அப்படி இருந்தா எரோசில் எடுத்து காமிக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் அர்த்தம். காக்கேபியோ ததிரட்சதாம் சொன்னா உபலட்சணம் சொல்லுவான். காக்கேபியோ ததிரட்சதாம் என்ன அர்த்தம்? காப்பாற்றணும். காக்கையில இருந்து மட்டும் இல்ல, பூனை வந்தாலும் காப்பாற்ற வேண்டியதான். இந்த இடத்துல உபலட்சணம் சொல்றது. உபலட்சணம் வக்தவியஸ்ய ஏகதேச கथனம். வக்தவியஸ்ய ஏகதேச கथனம். அது இந்த மைத்ரியாதி சதுஷ்டயம் மைத்ரி 4 மட்டும் இல்ல, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எதெல்லாம் சித்த பிரசாதனத்துக்கு இந்த மாதிரி எந்த பாவனையை வச்சுட்டு இருக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். மைத்ரியாதி சதுஷ்டயம் உபலட்சணம். ஏன அபயம் சத்வசம் சுத்தி, அந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது எல்லாமே எடுக்கணும். அபயம் சத்வசம் சுத்தி கீதையில வருது. தெய்வீ சம்பத், தெய்வீ சம்பத் சொல்றது இல்லையா, அது எல்லாமே அதை சங்கிரகிக்க வேண்டியதான். இத்தியாதி இத்தியாதேகே இத்தியாதி தெய்வ சம்பத், இத்தியாதி தெய்வ சம்பத் அமானித்தம் அதம்பித்வம் இத்தியாதி ஞான சாதனானி ஜீவன்முக்த சிதப்பிரஜாதி வசனோக்தா தர்மாச்ச உபலட்சந்தே. இதனால எதெல்லாம் உபலட்சணம் பண்றதுன்னு கேட்டா, அபயம் தத்துவம் சுத்தின்னு ஆரம்பித்து இருக்கக்கூடிய தெய்வீ சம்பத்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம், அப்புறம் அமானித்தம் அதந்தித்தம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஞான சாதனங்கள், ஏதோ ஞானம் இது புரோக்தம் கருதி வருது. இதெல்லாம் ஞானம். இதை அமானித்தம் அதந்தித்தம் இதெல்லாம் எப்படி ஞானம் சொல்றது? ஞான சாதனம் இத்தியர்த்தம் பாஷ்யம். இது ஞானம் கிடையாது, இதனால ஞானம் வரும். அதனால இதெல்லாம் ஞான சாதனம், ஞானத்துக்கு உபாயமா இருக்கிறதுனால ஞானம் சொல்றது. அப்போ அமானித்தம் அதந்தித்தம் அதெல்லாம் வச்சுட்டு இருக்கணும். அப்புறம் சிதப்பிரஜ தர்மா. சிதப்பிரஜ தர்மானா என்ன? சிதப்பிரஜ்ய கா பாஷா கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக சொல்லியிருக்கக்கூடிய தர்மங்கள் அது எல்லாமே அதனால சங்கிரகிக்க வேண்டியதுதான். இது எல்லாமே சித்த பிரசாதனோபாயம். இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா சித்த பிரசாதனம் வரும், சித்தத்துல விக்ஷேபம் இல்லாம இருக்கும். உபலட்சந்தே சர்வேஷாம் ஏதேஷாம் சுபவாசனாரூபத்வேன மலின வாசனா நிவர்த்தகத்வா. இந்த ஜீவன் முக்தனுக்கு இதெல்லாம் சுவாபாவிகம். அத நம்ம சித்த பிரசாதனம் யார விரும்புறாரோ, ஜீவன் முக்திக்கு முன்னாடி, அது வர்றதுக்கு முன்னாடி, தத்துவஞானம் வர்றதுக்கு முன்னாடி அந்த சாதனா தசையில இத புத்திபூர்வகமா வச்சுட்டு இருக்கணும். இது சாஸ்திரத்தில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு அது மனசுல கொண்டு வரணும். அந்த பாவனை ஜீவன் முக்தனுக்கு சுபாவமா இருக்கலாம். துக்கேஷு அனுபவமனாக சுகேஷு இதரஸ்வரா, அது சுபாவமாவே அப்படியே இருக்கு. அதனால அதை கவனிக்க வேண்டியதில்லை. நமக்கு சுபாவம் அப்படி இல்லை அல்லாம இருக்கிறதுனால, மனித வாசனையா தான் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்தந்த சந்தர்ப்பத்தில் வரும்பொழுது அந்த விவேகத்தினால, விவேகத்தினுடைய உபயோகம் அதுதான். இந்த விவேகம் இருந்தால் ஓ அப்படித்தானே சொல்றது, அது வச்சுட்டு இருக்கணும். மனசுல புத்திபூர்வகமா மனசுல கொண்டு வந்த அதை அனுபவிச்ச அந்த மாதிரி இருக்கணும், அந்த விவேகத்தோட இருக்கணும்னு. வைராக்கியம் இல்லாம இருந்தாலும் விவேகம் வரலாம். வைராக்கியம் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். ஆனா விவேகம் வர்றதுக்கு கிரந்தம் வாசித்தா கூட விவேகம் இருக்கும். அந்த விவேகத்தை உபயோகப்படுத்துறது இல்லை, அவ்வளவு விவேகம் இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்றதுன்னு தெரியும் இல்லையா? அந்த விவேகம் இருக்கு, அந்த விவேகத்தை உபயோகப்படுத்தணும். அந்த விவேகத்தை உபயோகப்படுத்துறதுக்கு கூட வைராக்கியம் தேவையில்லை. வைராக்கியம் இல்லை, அட்ராக்ஷன் பல விஷயத்துல இருக்கு. இருந்தா கூட எது எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது சாஸ்திரத்திலிருந்து கிரகிச்ச அது பல ஆச்சார விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறது. பல பேர் கவனிக்கிறது, பல பேர் அதுவும் கவனிக்கிறது இல்லை. ஆச்சார விஷயங்கள் கவனிக்கிறதா கூட இந்த மாதிரி தர்மங்கள் கூட சாஸ்திரத்தில் சொல்றது அது கவனிக்கிறது இல்லை, அதொன்னும் கவனிக்கிறது இல்லை. இதொன்னும் கவனிக்காமல் ஆச்சாரங்கள் கவனிக்கிறதா இருந்தா கூட எல்லாம் ஆயிரத்தும் ஒரு பாவனை வருது. அப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி பல பேர் இருப்பார். நம்ம பாக்கியமா பண்ண வேண்டியது எல்லாம் சாஸ்திரத்துல உபதேசம் பண்ணியிருக்கு. அதெல்லாம் ஸ்ரத்தையாதான் பண்ணுவான். ஸ்ரத்தையாதான் பண்ணா அது ஸ்ரத்தையா பண்றதா இருந்தால்
பர்யாப்தம் சாஸ்திரவிகிதம் சர்வம் மயா கிரியதே, அந்த மாதிரி ஒரு திருப்தி அடையிறது. அப்படி இல்லை, இது சாஸ்திரவிகிதம் தானே. இந்த ஆத்ம குணங்கள் அந்த மாதிரி பாவனை பண்ணணும், வித்வேஷத்தை பண்ணக்கூடாது, அசூயை பண்ணக்கூடாது, சத்குணங்கள் எல்லாம் சொல்றது இல்லையா, அமானித்த மதம்பித்வம், அந்த அந்த ஒரு போர்ஷன், அந்த சாஸ்திரத்தினுடைய அந்த போர்ஷன் கவனிக்கிறது இல்லை, இந்த போர்ஷன் மட்டும் கவனிக்கிறது. இந்த போர்ஷன் கவனிக்கிறவன் அந்த போர்ஷன் கவனிக்கிறதும் இருக்கு. எப்படி இருந்தா பரவாயில்ல, அதெல்லாம் கவனிக்க ஆச்சாரங்கள் எல்லாம் முடியவே முடியாது. நல்லா அசூய காலுஷ்யம் ஒன்றும் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அதுவும் சரியில்லை. ஏன்னா அது நம்மளுடைய துரிதங்கள் எப்படி எல்லாம் வருது நமக்கு தெரியாது. நிஷித்தம்னா எதனால நிஷித்தம் கேட்டா அதெல்லாம் அதிர்ஷ்டார்த்த நிஷேதம். அதிர்ஷ்டார்த்த நிஷேதம், திருஷ்டார்த்த நிஷேதம் இல்லை. அதிர்ஷ்டார்த்த நிஷேதம்னா என்ன? இப்போ இந்த மாதிரி ஆசமனம் பண்ணணும் விதி இருக்க வச்சுக்கோங்க, அது பண்ணலைன்னா என்ன, அந்த அங்கே ஏதோ ஒரு மாலின்யம் இருக்கும், அது வருவதனால பண்ணல, அது மாதிரி இல்லை. திருஷ்டார்த்தம் இல்லை அதெல்லாம். இப்போ சௌதம் பண்ணால் ஆசமனம் பண்ணணும், கால் அது மாதிரி இருக்க ஆச்சாரங்கள் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்து வரக்கூடிய ஆச்சாரங்கள். அது பண்ணலைன்னா என்ன கேட்டா என்ன, அதனுடைய உபபாதனம் எப்படி பண்றது? இல்ல சௌதம் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் அது மாலின்யம் இருக்கும், அந்த மாலின்யம் போறதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் சொல்றதா இருந்தால் ஒன்றும் தெரியலையே. மாலின்யம் என்ன, காலில் மாலின்யம் இருக்கு, ஒன்றும் மாலின்யம் கிடையாது. என்ன மாலின்யம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. பாத பிரச்சாரம் எதுக்கு பண்ணணும்? அதனால மாலின்யம் கிடையாது, அதனால பண்ண வேண்டியதில்லை சொன்னால் அது தப்பு. நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய மாலின்யத்தை உத்தேசித்து சாஸ்திரம் சொல்லல. தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த விதியா இருந்தாலும் அது அதிர்ஷ்ட சம்பந்தம். அது அதிர்ஷ்டத்வாரா இந்த அதிர்ஷ்டம் நிறைய பிரவர்த்திக்கிறது, அது கவனிக்கிறது இல்லை யாரு. அதிர்ஷ்டம் எப்படி எல்லாம் பிரவர்த்திக்கிறது நம்மளால தெரியாது. புண்ணிய பாபங்கள் எந்த விதத்தில் வருது, இன்னொருத்தரை துரோகம் பண்றதால மட்டும் பாபம் வர்றதில்லை, இன்னொருத்தரை துரோகம் பண்ணா மட்டும் பாபம் வருது, அப்படி இல்லை. இதனால என்ன துரோகம்? யாருக்கும் துரோகம் இல்லையே. துரோகம் மட்டும் பாபசாதனம் இல்லை, விசேஷ உல்லங்கனம் எல்லாமே பாபசாதனம் தான். ஆனா துரோகம் கூட இருக்குன்னா இன்னும் ஜாஸ்தி, அதுவும் வாசம். இப்ப இந்த மாதிரி பக்ஷாளனாத்தி ஆச்சாரங்கள் இருக்கு, அந்த ஆச்சாரங்களோட உல்லங்கனம் பண்றதுனால எவ்வளவு பாபம் வருதோ அதோட ஜாஸ்தி வருது. அந்த விஷயத்த சந்தேகம் இல்லை. பர துரோகத்தினால பிரத்யவாயம் பாபம் அர்த்தம். அதுதான் பிரத்யவாயம். அதுல உச்சாவத பாவம் இருக்கு, எல்லாம் சமம் இல்லை. பிரத்யவாயங்களுக்கு போல ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்ப சில பாபம் எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இன்னொருத்தருக்கு துரோகம் பண்றது, இன்னொருத்தனுடைய தனத்தை அபகாரம் பண்றது, அடிக்கிறது, இடிக்கிறது, நிந்த பண்றது, இதெல்லாம் பாபம் சொன்னா பாபம் தான், சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் சம்மதம் இல்லையா? எல்லாருக்கும் நாஸ்திகால் கூட சம்மதம். பாபம் என்கிற அந்த அம்சத்தை சரியா கவனிக்கிறது இல்லைன்னா கூட அது பாபம் தான், சொல்லக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் அங்கீகாரம் பண்ணுவாங்க. ஆனா இன்னும் பல ஆச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது பண்ணக்கூடாது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன, அதனால என்ன, யாருக்கும் அப்படி பண்றதா இருந்தா தான் பல பேருக்கு துரோகம். அப்படி இருக்கானே ஆச்சாரங்கள் முடிச்ச ஒரு வழி, ஒரு வெளியில் போனோம்னா போகவே முடியாது. அவர் இருந்தா அவருடைய ஆச்சாரம் அவ்வளவு ஆச்சாரங்கள் வச்சுட்டு இருக்கான், பண்றதா இருந்தா துரோகம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா? ஆனா அது கிடையாது. அது இன்னொருத்தருக்கு யதாசக்தி சொல்றது இல்லையா? யதாசக்தின்னா சக்தி இன்னும் ஜாஸ்தி இருக்கலாம், அது கூட பண்றது இல்லை. அப்போ அதிலிருந்து பாபம் வருது என்கிற அம்சம் கவனிக்கிறது இல்லை யாரும். அதுவும் பாபம் வருது, இன்னொருத்தருக்கு துரோகம் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்ட சாஸ்திரம் சொல்றது இல்லை. ஏன்னா இன்னொருத்தருக்கு துரோகம் இருக்கிறதுனால பாபம் வருதுங்கிறது நம்மளால யோசிக்க முடியும். அது விசேஷமா சொல்ல வேண்டியதில்லை, சாஸ்திரத்தினால எடுத்து காமிக்க வேண்டியதில்லை. அப்ப இதனாலையும் இந்த மாதிரி ஆச்சாரங்கள் உல்லங்கனம் பண்றதுனால பாபம் வரும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. எப்படி தெரியணும்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா அப்படிதான், அவ்வளவுதான். அதுக்கு லாஜிக் என்ன லாஜிக் இருக்கு? லாஜிக்கு தேவையில்லை. நம்மளுடைய லாஜிக் வச்சுட்டுதான் எல்லா சாஸ்திரமும் பிரவர்த்திக்கிறது இல்லை. அந்த சாஸ்திரம் இருக்குன்னா அனாதியா இருக்கக்கூடிய சாஸ்திரம் வேத மூலகம். அது யாரும் புத்திபூர்வமா பண்றது கிடையாது, வேத மூலகமா இருக்கிறதுனால அப்படி இருக்கு
ஏன்னா அதிர்ஷ்டம் சொல்றதே அதனால. எந்த விஷயத்துல லாஜிக்கு கிடையாதோ அதனாலதான் அதிர்ஷ்டம் சொல்லுது. அதிர்ஷ்டம் சொல்றதுக்கு காரணமே அதுதான். லாஜிக் இருக்குன்னா எதுக்கு அதிர்ஷ்டம் சொல்லணும்? அது திருஷ்டம் தானே. இப்ப இங்கிருந்து நடந்தால் அங்கே போயிடும், அங்கே போய் சேரும் என்கிறது அது காரியகாரண பாவம் லோகத்துல தெரியுது. அது ஒரு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அப்ப இப்படி பண்ணணும் ஒரு சாஸ்திரம் சொல்றதா இருந்தால் தர்மசாஸ்திரம் கம்ப்ளீட் அதிர்ஷ்ட சம்பந்தி. அது ஒரு ராஜ தர்மமா இருந்தா கூட அதிர்ஷ்ட சம்பந்தி. அது இப்ப ஒரு ராஜா தண்டனை பண்ணணும், தண்ட சாஸ்திரம் இருக்கு இல்லையா, தண்ட சாஸ்திரம். அதனால திருஷ்டபலம் ஒன்றும் இல்லையே சொல்லல, திருஷ்டபலமும் இருக்கலாம். ஆனா தர்மசாஸ்திரத்துல அது விசேஷமா எடுத்து காமிக்கிறது அதிர்ஷ்டத்தை காமிக்கிறதுக்காக தான். திருஷ்ய சூத்திரம், ஸ்ரௌத சூத்திரம், தர்ம சூத்திரம், இப்படிலாம் சூத்திரங்கள் இருக்கும். இது திருஷ்ட விதமா சொல்றதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல? நீதி சாஸ்திரம்னு பேரு. நீதி சொல்றது நீதி சாஸ்திரம். இப்ப உதாரணமா சொல்றேன், இப்போ நீதி சதகம் இருக்கு இல்லையா, நீதி சதகத்துக்கு இதுல உங்களுக்கு பார்க்கலாம், தனார்ஜனம் கர்த்தவியம் இருக்கும் இல்லையா. தனத்தை ஆர்ஜனம் பண்ணணும். தனத்தை ஆர்ஜனம் பண்ணாத இருக்கிறவனுக்கு உலகத்துல இது கௌரவம் கிடைக்காது. அதனால எல்லாரும் தனார்ஜனம் பண்ணணும். இது நீதி சாஸ்திரம். அந்த தனார்ஜனம் பண்ணது இல்லைனால் பாவம் வரும்னு அர்த்தம் கிடையாது. இதனால அது ஒரு விதி இல்லையா. இப்ப நீதி சதகத்துல ஒரு விதி வச்சிருக்கோம், அவர் விதி பண்றார், இரண்யமே வார்த்தையா, பாக்கி எல்லாம் வியர்த்தம். அப்படி எல்லாம் வியர்த்தம் சொல்றது ஒரு இதுக்கு பிரசம்சை பண்றதுக்கு. வியர்த்தம் அவருக்கு அபிப்பிராயம் இல்லை. ஞானமும் வியர்த்தம், எல்லாமே வியர்த்தம் சொல்ற. ஞானமும் வியர்த்தம், பாக்கி எல்லா இதெல்லாம் சாமர்த்தியம் எல்லாமே வியர்த்தம். ஏன்னா பொருள் நன்னா வச்சுருக்கான், பெரிய 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 சம்பத்தெல்லாம் வச்சுருக்கிறவனே தான் எல்லாரும் மதிக்கிறான், இல்லாதவனே மதிக்க மாட்டான். உலகத்துல அப்படிதான் இருக்கும். அதனால உங்களுக்கு மதிப்பு கிடைக்கணும்னால் சம்பாத்தியம் இருக்கணும் அவர் சொல்ற ஒரு சுபாஷிதம் மாதிரி சுபாஷிதம் வரும். இது ஒரு சாஸ்திரம் இல்லையான்னு கேட்டா இது நீதி சாஸ்திரம். அது பண்றது இல்லைன்னால் பாபம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அதனால உலகத்துல பல விஷயங்கள் என்ன இது பண்ண முடியும், அவ்வளவுதான். இதுக்கு நீதி சாஸ்திரம்னு பேரு. அதனால நீதி சாஸ்திரத்திற்கு தர்மத்தோட சம்பந்தம் இல்லை, தர்மசாஸ்திரம் வேற. தர்மசாஸ்திரத்துல ஏதாவது சொல்றதா இருந்தால் அதுக்கு அதிர்ஷ்ட சம்பந்தம் கண்டிப்பா இருக்கு. திருஷ்டபலத்தை மட்டும் வச்சுன்னு சொல்றதில்லை, திருஷ்டபலமும் இருக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன், இப்ப தண்ட நீதி இருக்கு. ராஜாவா இருந்தா இப்படி எல்லாம் தண்டங்கள் பண்ணணும், இந்த குற்றம் இதுக்கு இந்த இப்படி தண்டனை இருக்கு, இதுக்கு இப்படி இருக்கு, இதுக்கு இப்படி இருக்கு, லிஸ்ட் இருக்கும் ஸ்மிருதிகள் எல்லாம் பார்த்தா. அதை அனுஷ்டானம் பண்றதா இருந்தால் அது பிரஜைகளே சரியா பரிபாலனம் பண்றதுக்கு உபயோகம் இருக்கு. அது திருஷ்டபலம். அதனுடைய பாருங்க, பிரஜைகளை சரியா பரிபாலனம் பண்றதுக்கு அந்த அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ராஜாவா இருந்தா பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்லை, பண்றது இல்லைன்னா ராஜாவுக்கு பாபம் இருக்கு. இப்ப தண்டியனா இருக்கக்கூடிய ஒருத்தனை தண்டத்தை கொடுக்கறது இல்லை, தண்டனை பண்றது இல்லைன்னால் ராஜாவுக்கு பாபம் இருக்கு. அப்ப ராஜானம் உத்திஷ்யத்தை விஜயப்பிரவர்த்தா, அந்த ராஜாவே வச்சுங்க. ராஜாவா இருந்தா இப்படி பண்ணணும். அந்த ராஜ தர்மங்கள் சொல்றது இல்லையா, ஸ்திரீ தர்மங்கள், பதிவிரதா தர்மங்கள், பிரம்மச்சாரி தர்மங்கள், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ வெச்சந்தம் குரும் அனுகச்சே, சிஷ்யனுக்கு ஒரு தர்மம். அனுகச்சே அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் விசாரம் பண்றது. அனுகச்சே வெச்சந்தம் குரும் அனுகச்சே, பின்னாடி போயிட்டே இருக்கணும். அதனால என்ன வரும்? அதனால என்ன, குருவனுடைய பிரீதி கிடைக்கும், அவ்வளவுதானே. அப்படி இல்லை, போயிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. குரு பின்னாடி வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், குருவோட சேர்ந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் அனுகச்சேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முரதோன கச்சே, முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி குரு வருதா அப்படி அந்த மாதிரி போகக்கூடாதுன்னு அர்த்தம். அப்படி போனா என்ன, அவருக்கு அப்ரீதி வரும், பார்க்கறவா வேற விதமா நினைக்கும். அது இல்லை, அது ஒரு விஷயம். அது இப்படி குரு பின்னாடி வருது, இவனா குரு அவனா குரு தெரியாது. அந்த மாதிரி இருந்தா என்ன கேட்டா அது ஒரு சரியா இருக்காது. பாக்குறவா வேற விதமா நினைச்சிருவான், குருவே வேற விதமா நினைச்சிருவான், நமக்கு மேல அவருக்கு கோபம் வரும். அதொன்னும் இல்லை, அது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்காக தர்மசாஸ்திரத்துக்கு சொல்லல. என்ன காரணம்? அது நமக்கு உலகத்துல தெரியற விஷயம் இல்லையா. உலகத்துல நம்மளால தெரியக்கூடிய விஷயம் தர்மசாஸ்திரம் எதுக்கு விசேஷமா சொல்லணும்?
அப்ப தர்மசாஸ்திரத்துல அந்த ஒரு உபதேசம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அப்படி அதனுடைய உல்லங்கனம் பண்ணால் பாபம் இருக்கு. அது தர்மசாஸ்திர மூலம் தான், அதீட்சை கிடையாது. அந்த சிஷ்டாதாரம், இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அஜ்ஞானத்தினால இல்லை. அது எந்த பழக்கம் சாஸ்திர மூலகமா இருக்கு, எது அப்படி இல்லைன்னு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பல இடங்கள்ல பல விதமா ஆச்சாரங்கள் இருக்கும், அது எல்லாமே சாஸ்திர மூலம் சொல்ல முடியாது. சாஸ்திர விருத்தமா கூட இருக்கலாம், கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய தர்மம் மாதிரி வச்சுட்டு அதுவும் இருக்கலாம். ஆனா அது தெரியாது, நமக்கு கண்டுபிடிக்கணும். சாஸ்திரத்துல எப்படி இருக்கு, சாஸ்திர விருத்தமா பெயர்தா இருந்தால் இது கெட்ட பழக்கம். வேதோகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதி சீலேஜ சத்விதாம் ஆச்சாரத்தைவ சாதுனா 3 இருக்கு இல்லையா. இது வேதோகிலோ தர்ம மூலம் முக்கியம். வேத விருத்தமா இருந்தா ஸ்மிருதி தப்பு, ஸ்மிருதி விருத்தமா இருந்தா ஆச்சாரம் தப்பு, ஸ்மிருதி அவிருத்தமா இருந்தா அப்படி ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குன்னு அனுமானத்தை பண்றது. அதுதான். அப்போ பண்றது எல்லாமே தர்மத்துக்கு காரணமோ இல்லையான்னு கேட்டா அது சாஸ்திர திருஷ்டிய பார்க்கணும். சாஸ்திர விருத்தமா இருந்தா அனாச்சாரம் சொல்லலாம், சாஸ்திர விருத்தம் இல்லைன்னால் அது ஒரு பழக்கம், அது ஒரு ஆச்சாரம் தான். ஆச்சாரம் அது சிஷ்டாச்சாரத்தில் வரதா இருந்தால் அப்படி இருக்கு, அது அதுக்கு உல்லங்கனம் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன பாவம் வரும், அப்படிதான் இருக்கும். தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே அப்படிதான். அதனால தர்மசாஸ்திரத்துல எந்த உபதேசம் இருந்தாலும் அதுக்கு அதிருஷ்ட சம்பந்தம் இருக்கு. திருஷ்ட சம்பந்தம் மட்டும் இல்ல, திருஷ்ட சம்பந்தம் கூட, திருஷ்ட சம்பந்தம் இல்லவே இல்லை அந்த மாதிரி இருக்கு. திருஷ்ட சம்பந்தமும் இருக்கு, அதிர்ஷ்ட சம்பந்தமும் இருக்கு, அப்படி இருக்கலாம். 2 விதமா தான். அதிர்ஷ்ட சம்பந்தம் இல்லவே இல்லை அந்த மாதிரி தர்மசாஸ்திரத்துல எந்த உபதேசமும் இருக்காது. அவை இப்படி தூரம் வந்து இந்த அளவுக்கு வந்தது என்ன காரணம் இல்ல, இதுக்கான வந்து அந்த அது சொன்னது. இந்த ஆச்சார விஷயங்கள் இருக்கு, சத்பாவனை ரெண்டும் சேர்ந்து நம்மளுடைய கலாச்சாரம் நடந்துருக்கு. ஆந்தரிகமான சத்பாவனை, பாஷ்யமா இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள், இது ரெண்டும் கவனிக்க சமபலமா வச்சுருக்கு. அது இது முக்கியம் அது முக்கியம் கூட சொல்ல முடியாது. ஆந்தரிகமா மன்னவனா இருக்கணும், அதுதான் போரும்பா, அப்படி இல்லை. அப்படி சில பேர் சொல்லுவாங்க நல்ல பாவனையோடு இருக்கணும், அதெல்லாம் கவனிக்க முடியாது நம்மளால. முடியாதுங்கிறது முடியாதுன்னா முடியாது வேற விஷயம். முடியாத விஷயமா இருந்தா முடியாது, நம்மளால ஒரு ஆலசியம் வச்சனால கூட பாவனை வரலாம். அப்படி இல்லை, அது முடியுமா முடியாதா பார்க்கணும். முடியறதா இருந்தால் அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், சத்பாவனையும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். இந்த சத்பாவனை வந்து எல்லாருக்கும், அதனால துர்பாவனையினாலையும் ஒரு பாபம் இருக்கு. ஆந்தரிக பாவனா விசேஷத்தினாலையும் பாபம் வருது, பாபங்கள் நிறைய வருது. இன்னொருத்தர பத்தி கெட்ட வார்த்தைகள் சொல்றது, நினைக்கிறது, இன்னும் இதுக்கு எல்லாத்துக்கும் பாப சாசனமா இருக்கிறதுலாம். இந்த மாதிரி பல பாபங்கள் இருக்கிறதுனால கீழே போறது, அது அடுத்த ஜென்மா பாசனம் பண்றது, எல்லாமே பாசனம் பண்றது, சரியான ஞானம் வர்றதில்லை, எல்லாம் வரும். சர்வேஷாம் ஏதேஷாம் சுபவாசனா ரூபத்துவ மலினவாசனா நிவர்த்தகத்வா. அப்ப சுபவாசனையை கொண்டு வரதா இருந்தால் மலினவாசனை போயிடும். சதாச்சாரம் கொண்டு வந்தா துராச்சாரம் போயிடும். அந்த மாதிரி சதாச்சாரம் வந்தால் துராச்சாரம் போயிடும், சத் வாசனை வந்தால் துர்வாசனை போயிடும். ஒன்னு பாக்கியம், இன்னொன்னு ஆந்தரிகம். மனு சந்தி அநேகா சுபவாசனாக நஜதாக ஏகேன சர்வாக அபியசித்தும் சக்கியந்தே. ஒரு கேள்வி, சத்வாசனைகளை அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ணணும்னா என்ன, அந்த பாவனைகள் வர வேண்டிய இடத்துல வர வைக்கணும்னு அர்த்தம். அப்போ கேட்கிறார், இந்த சத்வாசனைகள் அநேகம் பலவிதமா இருக்கு இல்லையா. இப்போ சொன்ன லிஸ்ட்ல நிறைய இருக்கு. எல்லா வாசனையும் எப்போதும் அந்த விசாரங்களையே கொண்டு அப்படி முடியுமா? எல்லா வாசனையும் அநேகம் அனந்தமா சத்வாசனைகள் இருக்கு. எல்லா சத்வாசனையும் வச்சுட்டு இருக்க முடியுமா? சத்வாசனை வச்சுட்டு இருக்கிறதுனா என்ன, அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான். அந்த விருத்தி விசேஷமே இருக்கணும். இப்போ ஒருத்தரை பத்தி பல தோஷங்கள் தெரியறதா இருந்தால் பல குணங்களும் கண்டுபிடிக்கிறது, குணங்களே கண்டுபிடிச்ச இப்படியும் இருக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு அவரை பத்தி அந்த நிந்தா பாவனைகள் விதைக்கிறது. அதுக்காக தானே சொல்றது, இதுதானே உபதேசம் பண்றதா. அப்படி இல்ல, பல சத்வாசனைகள் இருக்கு இல்லையா. எல்லா சத்வாசனையும் சேர்த்து நம்மளால இத கலெக்ட் பண்ண முடியாதே கேட்கறது. மனு சந்தி அநேகாக சுபவாசனா,
நஜதாக ஏகேன சர்வாக அபியசித்தும் சக்கியந்தே. ஒருத்தனால எல்லா வாசனைகளும் சேர்த்து அபியாசம் பண்ண முடியாது. அப்ப எப்படி உங்களுடைய உபதேசத்தை எப்படி இது பண்ணணும்? அது சொல்றார், நிரர்த்தகஸ்த பதபியாச பிரயாசா இது. அது மட்டுமல்ல, எல்லா வாசனையும் அபியாசம் பண்றது வியர்த்தம், உபயோகமும் இல்லை. இது சேத்தான் நிவர்த்தியானாம் அனந்தானாம் மலினவாசனானாம் ஏகஸ்ய மனஸ்ய அசம்பவாத். வியர்த்தம் சொல்றது வாஸ்தவம். எல்லா வாசனையும் எல்லா சுபவாசனையையும் எல்லாரும் எப்பொழுதும் வெற்றிருக்க வேண்டியது அப்படி சொல்லல, அப்படி அர்த்தம் இல்லை. எந்த விபரி இப்ப சுபவாசனையை வெற்றிருக்கிறதுடைய என்ன உபயோகம்? மலின வாசனையே போறதுக்கு தானே, மலின வாசனையே போகணும். அதுக்காக தானே சுபவாசனை வச்சுருக்கணும். எல்லாருக்கும் எல்லா மலின வாசனையும் இருக்கா? எல்லாருக்கும் எல்லா மலின வாசனையும் இருந்தாலும் எல்லா மலின வாசனையும் எப்பொழுதும் வர்றதா? அது இல்லை. சில மலின வாசனைகள் சில அப்பப்போ சில சமயம் வருது, அவ்வளவுதான். எல்லா எவ்வளவு துஷ்டமா இருந்தாலும் எப்பொழுதும் அந்த கெட்ட விசாரமே இருக்கு, அப்படி இல்லை. அப்படி ஒண்ணும் இல்லை. இப்ப சஜ்ஜனமா இருந்தாலும் சில வேளை சில சமயத்துல சில துர்வாசனைகள் வரும். சாதாரணமா சஜ்ஜனம் நம்மளையே நம்ம சஜ்ஜனம் வச்சுட்டு பார்த்தா கூட அனாவசியமா சில விசாரங்கள் வருது, அப்பப்போ வருது இல்லையா? ஆனா எல்லா சமயத்திலும் எப்பொழுதும் துர்விசாரங்கள் வருதா? ஒன்றும் கிடையாது. அதிக சமயத்துல நல்ல வாசனை நல்ல விசாரங்கள் வருதா இருந்தா சஜ்ஜனம் வச்சுட்டு இருக்கலாம். சில சமயத்துல அனாவசியமான விசாரங்கள் வரும். அந்த சமயத்துல அந்த விசாரத்தை போறதுக்கு அதனுடைய ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சத்வாசனை எது இருக்கோ சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது அது கொண்டு வரணும், அவ்வளவுதான். தன் நிவர்த்தியானாம் அனந்தானாம் மலினவாசனானாம் ஏகத்திய மனசு அசம்பவா. இந்த சுபவாசனையினால நிவர்த்தியமா இருக்கக்கூடிய மலினவாசனைகள் எல்லாமே சேர்ந்து ஒருத்தனுக்கு வராது. யாருக்கு எந்த மனித வாசனை எப்போ வருதோ அப்போ அதுக்கு விபரீதமா இருக்கக்கூடிய பிரதிபக்ஷ பாவனம், சத் பிரதிபக்ஷ பாவனம் யோக சூத்திரமே இருக்கு. பிரதிபக்ஷம், அந்த மனித வாசனைக்கு பிரதிபட்சமா இருக்கக்கூடிய சத்வாசனை சத்பாவனை எது இருக்கோ அது உடனே மனசுல கொண்டு வரணும். இது ஜெயிக்கிறது இல்லை. அது போயிடுச்சுன்னா ரெண்டும் விடலாம். அந்த மனித வாசனையும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஒன்றும் நினைக்கிறது இல்லை, உதாசீனமா இருக்கலாம், பிளைனா இருக்கணும். நகி ஆயுர்வேதோக்தானி சர்வாணி ஔஷதானி ஏகேன சேவிதும் சக்கியந்தே. உதாரணம், இப்ப ஆயுர்வேத சாஸ்திரத்துல நல்ல நல்ல ஔஷதங்கள் நிறைய விதிச்சிருக்கோம். இதுவும் நல்லதா இருக்கு, இதுவும் நல்லதா இருக்கு, எல்லாமே சேர்த்து சாப்பிடுறதா அனாவசியம். அப்படி சாப்பிடுறதா இருந்தா கூட அது உடம்பு கெட்டு போயிடும். எல்லாம் நல்ல ஔஷதம் தானே. அந்த நேரம் அது மாதிரி சில பேர் இருக்கா. இப்போ சில ரோகங்கள் இருக்கும், யாரை பார்த்தாலும் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவான். யாரை பார்த்தாலும் வைத்தியனை எங்க வைத்தியனை பார்த்தாலும் எனக்கு இங்கே ஒரு வலி இருக்கு அங்க ஒரு வலி இருக்கு அது மாதிரி சொல்லுவான். அப்படியா, இது சாப்பிடுவாங்க, அது வாங்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு வைத்தியனை பார்த்தா அவர் வேற இன்னும் சொல்லுவான். அப்புறம் ஆயுர்வேதம் அவரை பார்த்தா ஆயுர்வேதம் அவர் என்ன கொடுக்குற பார்க்கலாம், அதுவும் சாப்பிடுவான். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஜோதிஷாரை பார்த்தாலும் கேட்குவான், ஜோதிஷம் தெரியுமா, இது கொஞ்சம் பார்ப்போம், அவருக்கு பரிகாரம் பண்ணுவான், சொல்லுவான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அங்க போய் கொஞ்சம் அது பண்ணணும் இது பண்ணாதான் குழப்பமா போயிடும். ஏதோ ஒண்ணு சாப்பிடுறதா இருந்தால் அது அது பிரமாண மூலமா நிச்சயம் பண்ணி அது ஆயுர்வேதமோ சில ரோகத்துக்கு ஆரம்பத்துல இருந்து ஆயுர்வேதம் சாப்பிடுறதா இருந்தா இந்த டேப்லெட் ஒன்றும் தேவையே இல்லை. இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் ஒன்றும் டேப்லெட் சாப்பிடவே இல்லை, டேப்லெட் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. ஏன்னா அது உபயோகப்படுது. ஆரம்பத்திலிருந்தே நம்ம அந்த கவனிக்கிறதா இருந்தால் நமக்கு ஆயுர்வேதம் ஆரம்பத்திலிருந்தே பழக்கமா இருக்கிறதுனால இப்போ இதெல்லாம் பாருங்க, பிரமேகம் இருக்கு இல்லையா, சுகர் இந்த இன்சுலின் இதை இன்ஜெக்ட் பண்ற வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனப்புறம் ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்து நீங்க ஏதாவது கொடுங்க கேட்டா, இப்ப ஆயுர்வேதம் கூட பல பேர் அப்பிராமணிகம், எல்லாமே ஒன்றும் தெரியாது. இந்த கோலையில் 5 வருஷம் படிச்ச ரோகிகளே பார்க்கறது கிடையாது, டெக்ஸ்டும் பார்க்கறது கிடையாது, அந்த கிரந்தங்களும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா சம்ஸ்கிருதம் தெரியாது. முதல் அந்த கிரந்தங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரியணும் என்கிற ஒரு குவாலிபிகேஷன் அதுக்கு இல்லை, ஒன்றும் தெரியாது. அது பாடம் சொல்றவாளுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது. அது எப்படி அர்த்தம் ஆகுது? இந்த உபதேசங்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம் தானே இருக்கும். சாதாரணமா விபக்தி ஞானம் கூட கிடையாது. உங்களுக்கு இருக்கிற சம்ஸ்கிருத ஞானமும் இல்லை.
உங்களுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, உங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப குறையும் சொல்லல, இது உங்களுக்காக வரல. இது நான் எதுக்காக சொல்றேன், இப்ப சாதாரணமா ஒரு ஸ்லோகம் படிச்சா கரெக்டா அன்மையும் தெரியாத கூட ஒரு ஃபீல் கிடைக்கிறது இல்லையா? ஒரு புராணங்கள் எல்லாம் படிக்கும்போது இந்த அங்கே அன்வயிக்கிறதா இங்கே அன்வயிக்கிறதா எந்த விபக்தி அதா இதா எந்த பிரத்யேகம் கேட்டா தெரியாது. இதெல்லாம் கூட அந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு அர்த்தபோதம் வருது இல்லையா? அது கூட அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகாது. அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம், இதோட சிம்பிளா ஸ்லோகம் இருக்குமா? இருக்காது. அது கூட அர்த்தமாகாது. அந்த மாதிரி இருக்கிறவா அந்த கிரந்தங்கள் எல்லாம் படிக்கிறவா, சொல்லிக் கொடுக்கிறவா கூட அப்படிதான். நான் எப்படி சொல்றேன், எனக்கு அந்த கோஷ்டி தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரியும். நான் ஆயுர்வேத குரூப் நல்லா தெரியும், எனக்கு அந்த காலேஜ் தெரியும், எல்லாம் தெரியும். அவங்களுடைய என்னுடைய பல பேர் அங்கே படிச்சுருக்கேன், எல்லாரும் படிச்சிருக்கேன். அப்ப அவ சொல்றது பார்த்தா அவ படிக்கிறவாளே கூட தெரியும். அவ என்ன சொல்லி கொடுக்குறா, விபத்து தெரியாது, அண்ணன் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸ்லோகம் போர்டில் எழுதி ஏதோ சம்பந்தம் இல்லாம சொல்லுவான். என்ன சொல்றான்னு கேட்டா அதுக்கு கீழே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும் இல்லையா? அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சுட்டு அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்போ நமக்கும் ஒருவேளை சில ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆகாது. கீழே டிரான்ஸ்லேஷன் படிச்ச அப்புறம் ஸ்லோகம் பார்த்தால் இந்த ஸ்லோகம் அர்த்தம் தான், அது ஒரு ஃபீல் வரும் இல்லையா? நடுவில் சில பதத்துக்கு அர்த்தம் தெரியாது. அது மாதிரி இருந்தா கீழே ஸ்லோகம் படிச்ச அப்புறம் கீழே வியாக்கியானம் படிச்ச அப்புறம் ஸ்லோகம் பார்த்தால் அந்த ஸ்லோகம் நமக்கே அர்த்தம் கொடுக்கும். இது அப்படி இல்லை, அந்த ஸ்லோகத்தோட சம்பந்தமே இல்லை. இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்குன்னு அந்த யாரோ ஒரு அபியுத்தனா இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கிறது படிச்ச ஏதோ உழவுது அது படிச்ச இங்க பரீட்சை எழுதி அந்த பரீட்சையிலும் ஆயுர்வேத கிரந்தங்கள் நிறைய இல்லை, ஏதோ மாடர்ன் எல்லாம் வச்சுருக்கோம். எல்லாம் அந்த ஒன்றும் பேரு மட்டும் ஒன்றும் படிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதா ஆயுர்வேதத்துக்கு வருது. அப்போ இந்த ஔஷதங்கள் இவர் கொடுக்கறது சரியாகணும் தெரியாது, நமக்கு தெரியாது. பிராமணிகமா இருக்கிறதா கொடுக்கிற பிரிஸ்கிரைப் பண்ற ஔஷதமா இருந்தா கூட அது கொஞ்சம் ஆனப்புறம் பலிக்காது. ஆயுர்வேத சாஸ்திரம் எப்படி போறதை கவனிக்கணும். நம்மளோட எல்லா சாஸ்திரம் அப்படிதான். ஆயுர்வேத சாஸ்திரம் தினச்சரியா அத்தியாயம் 2வது அத்தியாயம் இருக்கு. அந்த தினச்சரியா அத்தியாயத்துல அந்த கிரந்தத்துல சொல்லக்கூடிய அந்த தினச்சரியை இருக்கு இல்லையா, அந்த சரியை ஓரளவு ஃபாலோ பண்றவனுக்கு வரக்கூடிய ரோகங்களுக்கு இந்த ஔஷதம். புரியுதா? அந்த தினச்சரியில் ஓரளவுக்காவது இருக்கிறவன் யார் இருக்கானோ அந்த தினச்சரியை ஃபாலோ பண்றவனுக்கு இந்த தினச்சரியை ஃபாலோ பண்றதா இருந்தால் எந்த ரோகமும் யாருக்கும் வராது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அந்த தினச்சரியை ஃபாலோ பண்றதா இருந்தா கூட ரோகங்கள் வரும். அப்படி இருக்கிறவனுக்கு வரக்கூடிய ரோகங்களுக்கு இது ஔஷதம். இந்த ஔஷதங்கள் எதெல்லாமோ சாப்பிட்றதுக்கு எப்படியோ இருக்கிறவனுக்கு கொஞ்சம் தான் பலிக்கும், கொஞ்சம் தான் பலிக்கும், பலிக்காதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் பலிக்கும். அதனால உடனே இது இன்சுலின் அந்த ஸ்டேஜ் வந்த அப்புறம் ஏதோ ஒரு ஆயுர்வேதம் கொடுக்கவும் பலமே யூஸே இல்லை, உபயோகம் இல்லை. அதனால ஆயுர்வேத சாஸ்திரம் அர்த்தம் சொல்லக்கூடாது, அது அர்த்தம் இல்லையா? அது கரெக்டா தான் பிரவர்த்திக்கிறது, எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. ஆனா விவேகம் இருக்கணும், கொடுக்கிறவனுக்கு விவேகம் இருக்கணும், சாப்பிடுறவனுக்கு விவேகம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அப்பதான் அது பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. ஜோதிஷம் அப்படிதான், ஜோதிஷம் அப்படிதான். நீங்க ஏதோ ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவா, அந்த பரிகாரம் பண்ண ஒன்னும் கிடைக்கல சொன்னா எத்தனையோ அனாச்சாரங்கள் இங்க கீழே இருக்கு. எத்தனையோ அனாச்சாரங்கள் உல்லங்கனம் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருப்பான். அவன் போய் ஒரு பரிகாரம் பண்ணா உடனே எல்லாம் சரியா வருமா? அப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதா இருந்தால் எல்லா சாஸ்திரமும் அர்த்தம் சொல்லலாம் இல்லையா? அப்ப நமக்கு பலன் கிடைக்கிறது இல்லை, பலம் கிடைக்கிறது இல்லைன்னா எந்த சாஸ்திர விகிதமா இருந்த இதுல இருந்து பலன் கிடைக்கிறதுனா கூட எத்தனையோ பிரதிபந்தங்கள் இருக்கு. அது இந்த ஜென்மத்தில் இருக்கலாம், போன ஜென்மத்துல இருக்கலாம். ஆனா அதை கவனிக்காமல் சாஸ்திரத்தை இது திட்டக்கூடாது. தன்னிவர்த்தியானாம் அனந்தானாம் மலினவாசனானாம் ஏகஸ்ய மனஸ்ய சம்பவா நச்சி ஆயுர்வேதோக்தானி சர்வாணி ஔஷதானி ஏகேன சேவிதும் சக்கியந்தே ஏகதாவா கிரமேண ந சேவிதும் சக்கியந்தே நாபி தன்னிவர்த்தியா சர்வே ரோகா ஏகஸ்ய தேகே சம்பவந்தி. ஏதும் இல்லை, எல்லா ஔஷதத்தினாலையும் நிவர்த்தியமா வரக்கூடிய எல்லா ரோகங்களும் ஒருத்தனுக்கு வருதா? அதுவும் இல்லை. அப்ப எந்த ரோகம் வருது எப்போ வருது அது பார்த்துட்டு அப்போ அந்த ஔஷதம் சாப்பிடணும் தானே. அப்படிதான் மனசுக்கும் அப்படிதான். எந்த துர்விகாரம் வருதோ இந்த துர்விகாரத்தை கவனிக்கணும். முதல் இது துர்விகாரம், அது முதல் கவனிக்கிறது முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் அதனுடைய விபரீதம் என்ன சாஸ்திரம் சொல்றது அந்த பாவனையை இது கொண்டு வரணும். ஏவம் தருகி ஸ்வசித்தம் பிரதமதா பரீட்சியா வருவோம். ஸ்வசித்தம் பிரதமதா பரீட்சியா
இன்னொருத்தருடைய சுபாவத்தை பரீட்சை பண்றதுல தன்னுடைய சித்தத்தை எப்படியெல்லாம் நமக்கு விகாரங்கள் வருது, எப்படியெல்லாம் அனாவசியக விகாரங்கள் வருது கவனிச்சு பிரசித்தம் பிரதமத பரீட்சையா தத்ர யதா யாவத்யஹ மலினவாசனா ததா தாவதி சுபவாசனா விரோதினீ அபியசே அந்த மலினவாசனைக்கு விபரீதமா இருக்கக்கூடிய சுபவாசனையே அபியாசம் பண்ணோம். யதா புத்திரமித்திர கலத்ராதிபி பீட்யமான ததா விரக்தா தன் நிவர்த்தகம் பாரிவிராஜ்யம் கிருண்ணாதி. இப்ப புத்திரமித்திராதிகள் ரொம்ப அனுகூலம் நினைச்சுள்ள நல்லவர் நல்லவர் சொல்றதே உலகத்துல தனக்கு அனுகூலம் அர்த்தம். எனக்கு அனுகூலமான நல்லவன் சொல்லுவேன், நல்லவன் சொல்லுவேன், அவ்வளவுதானே. பிரதிகூலமான கெட்டவன் சொல்லுவான், அவ்வளவுதான். ஆத்மனஸ்து காமாயா ஆத்மனஸ்து பிரயோஜனாயா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் நல்லது, அவ்வளவுதானே. அப்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப கம்பீரம் வச்சுட்ட பெரிய வசந்தா இருக்கு வச்சுட்டு போயிட்டு இருக்கும். அந்த இருக்கிறவனுக்கு ஒரு கலகம் ஆரம்பிச்சுன்னு வச்சிருங்க, எல்லாம் பிரதிகூலமா போயிருக்கும். பிரதிகூலமா வர்றதுனால என்ன வரும்? விவேகம் வரும். அந்த எல்லாம் பிரதிகூலமா தெரியறதுனால ரொம்ப அனுகூலமா வரும். இவாளெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் பல விஷய உபகாரங்கள் பண்ணி வச்சிருக்கேன், புத்திரமித்திராதிகளுக்கு எல்லாம் உபகாரங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்ட்ரெஸ்டோட வரும். அப்புறம் இன்ட்ரெஸ்டோட வார்த்த காலத்துல விருத்த காலத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்டோட வரும்னு வச்சுல போயிட்டு இருந்தது. ஒண்ணும் இல்லை, அவ வேற எங்கேயோ இருக்கா, கவனிக்கிறதும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா கலகத்தோட இருக்கா, கலகாயமானாக கவனிக்கல. அது பார்த்துட்டு என்ன வரலாம்? சித்தின்னு இருக்கலாம், இல்லைன்னா விவேகம் கூட வரலாம் இல்லையா? இதெல்லாம் இப்படிதான் உலகத்தினுடைய சுபாவம் இது, அவ்வளவுதான். விவேகம் கூட வரலாம் இல்லையா? விவேகம் வந்தால் அது சன்னியாசத்துக்கு கூட உபயோகப்படும், அது ஆத்ம ஞானத்துக்கே உபயோகப்படும். அப்படியே திட்டிருந்ததுதான் அவ்வளவுதான், ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லை. அவளும் அப்படிதான் இருப்பான், இவனும் இப்படிதான் இருப்பான், வரலாம். அப்போ புத்திரமித்திர கலத்திராதி ஈட்டியமான ததோ விரக்தா, அது விரக்திக்கு காரணமா இருந்தால், விரக்திக்கே காரணமாகவும் சொல்ல முடியாது, இன்னும் ஜாஸ்தி கலகத்துக்கும் கூட காரணமா இருக்கலாம். அப்போ விரக்திக்கு காரணமா இருந்தால் தன் நிவர்த்தகம் பாரிவிராஜ்யம் கிருண்ணாதி. யதா வித்யாமத தனமத குலாதாரமதாதி மலினவாசனாதி பீட்யமான தத் விரோதினம் விவேகம் அபியசே. ததா அந்த மாதிரி வித்யாமதம் தனமதம் குலாதாரமதம் இதெல்லாம் இருந்தா, அந்த மதம் வர்றதா இருந்தால் என்ன வேணும் பண்ணணும்? பீட்யமான தத் விரோதினம், அந்த பீடை இருந்தால் அதுக்கு விவேகத்தை பிராக்டிஸ் பண்ணணும். தத விவேகோ ஜனகேன தரிசிதா அத்யமே மகதாம் மூர்த்தி அத்யே மகதாம் மூர்த்தினி தே வினைர் நிபதத்யதः அந்த சித்த மகத்தாயாம் ஸ்வைஷா விஸ்வஸ்ததாதவ. பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர் கீழே விழுந்துருவான். அத்யே மகதாம் மூர்த்தினி, மகதாமபி மூர்த்தினி, மூர்தா சிரச, சித்தான் சம்போதனம். சித்த மனமே 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 நிறைய இடத்துல சங்கீதத்திலாம் நிறைய வரும். தியாகராஜ கிருதி எல்லாமே அப்படிதான், சித்தத்துக்கு தான் சம்போதனம். சித்த மனசா 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 நிறைய வரும். மனசா ஓ மனசா ஓ மனசா எல்லா கீர்த்தனம், எத்தனை கீர்த்தனம் பாருங்க, எல்லாமே அவரு தன்னுடைய மனசை கூப்பிட்டுதான் எல்லாம் சொல்றான். இன்னொருத்தர் தேவையில்லை அவருக்கு. எத்தனை கீர்த்தனங்கள் வரும்? 80% கீர்த்தனத்துல மனசா அந்த சம்போதனம். ஈஸ்வர சம்போதனம் உங்களுக்கு இல்ல, மனசா பாருங்க, பல்லவியில் எல்லாம் இருக்கு, பல்லவியிலே வருவது மனசா. அந்த சித்த மகத்தா சித்த சம்போதனம். அந்த சித்த மகத்தாயாம் மகத்துவ விஷயே வா ஏஷா விஸ்வஸ்ததா தவ, என்ன நம்பிக்கை இருக்கு உனக்கு? தனானி மஹீபானா பிரம்மணக்வ ஜெகந்தி வா பிரார்த்தனானி பிரயாதானி ஸ்வேயம் விஸ்வஸ்ததா தவ. மஹீபானா மஹீபா, மஹீம் பாலயந்தி, மஹீபா ராஜான சிங், அவருக்கு நிறைய தினம் வந்தது, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் பல விதமா தெரியுது. பிரம்மணத்துவ ஜெகந்திவா, சதுர்முக பிரம்மா இருக்கா, அவருக்கு இருக்கக்கூடிய ஜெகத்தை அதுவும் போயிட்டு இருக்கும். பிரார்த்தனானி பிரயாதானி முன்னாடி வந்தெல்லாம் போயிடுச்சு. ஸ்வேயம் விஸ்வஸ்ததா தவ,
கோட்டியோ பிரம்மணாம் யாதா கோட்டையோ பிரம்மணாம் யாதா கதா ஸ்வர்க பரம்பரா பிரயாதா பாம்சுவத் பூபா கா திருதிர் மம ஜீவிதே. சொர்க்கங்கள் பிரம்மலோகங்கள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது. அதோட என்ன இருக்கு? கோட்டையோ பிரம்மணாம் யாதா கதா சொர்க்க பரம்பரா, சொர்க்க பரம்பரையை வந்து போயிட்டு பிரயாதா பாம்சுவத் பூபா கா திருதிர் தவ ஜீவிதே. பிரம்மணாமேவ ஏதாவசி ஸ்திதி. அப்போ இந்த பூபாஹர உலகத்துல ராஜா இருக்கா இல்லையா, அவன் ஒரு பாம்சு மாதிரி, காலில் இருக்கிற பொடி மாதிரி பிரம்மா அவனுடைய திருஷ்டியில. அந்த அவனுக்கே பிரம்மா சதுர்முக பிரம்மனுக்கு வந்த சொர்க்கங்களும் எல்லாம் பிரம்மலோகங்கள் எல்லாம் போயிட்டு வந்துருக்கும். அப்படி இருக்கிறச்சே அவருடைய திருஷ்டியில் இந்த ஒரு பாம்பு மாதிரி இருக்கு இந்த இங்கே பெரிய மகான் நினைச்சுட்டு இருக்கக்கூடிய ராஜா. பிரயாதா பாம்சுவத் பூபா கா திருதிர் மம ஜீவிதே. ஜீவிதத்துல என்ன திருதி? திருதினா ஸ்திரத்துவம், தைரியம், ஸ்திரத்துவம். என்ன ஸ்திரத்துவம் இருக்கு? ஏஷாம் நிமேஷனோன்மேஷோ ஜெகத பிரளயோதயோ தாதிருஷா புருஷா நஷ்டா. யாருடைய நிமேஷவும் உன்மேஷவும் கண்ணு முழிக்கிறதா இருந்தால் பிரபஞ்ச உற்பத்தி, இப்படி இருந்தா அதுக்கு பிரபஞ்ச விலயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகாத்மா யார் இருக்கானோ அவனும் போயிடுத்தோம், அவனே போயிடுத்தோம். யாருடைய உன்மேஷ நிமேஷங்கள் ஜெகத்தினுடைய உற்பத்தி பிரளயமா இருந்தோ இதோட என்ன விசேஷம்? இதோட விசேஷம் இருக்கிறவன் யாராவது இருக்காரா? இது கிடையாது. யாருடைய உன்மேஷ நிமேஷங்கள் ஜெகத்தினுடைய பிரளயவும் உதயவுமா இருந்ததோ சாதிருஷா புருஷா, அப்பேற்பட்ட புருஷால் கூட, மனுஷியால் கூட, மனுஷன்ல சொல்லக்கூடாது, அப்பேற்பட்ட தேவர்கள் கூட நஷ்டாக போயிடுத்து. பாதிருஷா கணனைவகா, நம்மளை மாதிரி இருக்கிறவனுடைய நிலைமை என்ன இருக்கு? இந்த மாதிரி ஜனகன் சொல்ற மாதுஷாம்னா ஜனகன், நம்மளை மாதிரி இருக்கிறவன ஜனகன் சொல்றாரு இல்லையா? என்ன மாதிரி இருக்கிறவனுடைய என்ன இருக்கு? யோக வாசிஷ்டம். இந்த புத்தகம் மொத்தமே யோக வாசிஷ்டத்தினுடைய ஒரு